அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிற வந்து இப்போ உங்கள் தாடி வந்து வளரணுமா, உங்களுக்கு தாடி வளர்க்கொண்டு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு தீர்க்கக்கூடிய தீவுகளை தான் நாங்கள் பார்க்க வந்துடும். இதுக்கு சேர்க்க வேண்டிய என்னென்ன விஷயம் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதலாவது நீங்கள் புரட்டு சத்து, இரும்பு சத்து அதுபோல் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் செய்ய வேணும். அதுக்கடுத்து ZINCன்னு சொல்கிற அந்த இது வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக மூணு உடம்புல சேர்றதுனால அதோட உங்களுக்கு தாடி வளர்றதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளுமே இது இருக்குது. இப்படி சொல்லிட்டீங்க, அந்த இரும்பு சத்து அந்த புரட்சி சத்து போன்ற அவங்க இது வந்து அதிகமாக சேரக்கூடிய உணவுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குற சவுண்டு எனக்கு கேட்குது. அது என்னென்ன உணவுகளும் கூட நான் இப்போ சொல்கிறேன் வாங்க. என்னென்ன உணவுகள் மெயின்டைன் பண்ணலாம் வாங்க. முதல்ல பைத்தங்காய் அல்லது போஞ்சிக்காய், போஞ்சிக்காய், முட்டை, அதுக்கடுத்து வந்து தேசிக்காய், எலுமிச்சை பழத்தில் படுத்தது அந்த இது இப்போ எலுமிச்சை பழம், முட்டை, பைத்தங்காய் அதுகளை நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது இந்த பைத்தங்காயில் போஞ்சிக்காய், பைத்தங்காய், முட்டை, தேசிக்காய் அதுகளை நீங்கள் நல்லா கொண்டு அந்த சாப்பாடை நீங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அதுக்குரிய இந்த தாடி வளர்ச்சி அதுக்குரிய இதுகளை வந்து நீங்கள் ஈஸியாக. இப்போ உடம்புக்கு இந்த முட்டையை நீங்கள் நல்லா அவிச்சு தின்றனாலையும், தேசிக்காய் வந்து இந்த எலுமிச்சை பழம் வந்து சில இடங்களில் எலுமிச்சை பழம்னு சொல்கிறேன், சில இடங்களில் தேசிக்காய்னு சொல்கிறேன். அந்த ஃபோட்டோ நான் கீழே மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்து இது செய்யலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்று இது செய்யலாம். இப்போ இந்த போஞ்சிக்காய் சின்ன கட்டை இதாக இருக்கும், பைத்தங்காய் நீண்டு போய் இந்த கொளுத்த மணி இருக்கும். சரியா, எனக்கு அது பார்த்தோன்னே போஞ்சிக்காய் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பைத்தங்காய் சேர்க்கலாமான்னு தெரியல. அதனால் நீங்கள் இதை நல்லா பார்த்து ஃபோட்டோ இது மென்ஷன் பண்ணுறேன். இந்த போஞ்சிக்காய், முட்டை, தேசிக்காய் அது மூணுமே நீங்கள் நல்லா சாப்பிட்டு வரப்போது உங்கள் உடம்புல தேவையான இரும்பு சத்து, புரட்சத்துனை சேர்ந்து அதுக்குரிய தேவையான இந்த முடி தாடிக்குரிய இந்த இதுக்குரிய இதை தரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.